மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் நம் ஆண்டவரின் திருப்பீடத்தின் முன் அவருடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக கூடியிருக்கிறோம். இயேசுவின் அன்பு அகலம், ஆழம், நீளம் இவை எல்லாவற்றையும் கடந்தது. எல்லையற்ற அன்பு. உலகம் தோன்றும் முன்னரே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் முன்னரே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று எரேமியா நூலில் 1ஆம் அதிகாரம் 5வது இறைவசனங்களில் வாசிக்கிறோம். நாம் பாவத்தில் விழுந்த பொழுது அவர் நம்மை கைவிடவில்லை. தம் ஒரே மகனை நமக்காக தந்து சிலுவையில் தம்மையே பலியாக்கினார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வசனம் 16. இதைவிட பெரிய அன்பு இவ்வுலகில் உண்டோ? நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை என்றார் நம் ஆண்டவராக இயேசு. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது இறைவசனங்கள். கடவுளின் அன்பு நிபந்தனையற்றது. நாம் நல்லவர்களாயினும் தீயவர்களாயினும் கடவுள் ஒருபோதும் நம்மை குறைவாக அன்பு செய்வதே இல்லை. அவரது அன்பு நம்மை தேடி வருகிறது. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டடைந்த அந்த ஆயன் போல, காணாமல் போன நாணயத்தை தேடி கண்டுபிடித்த அந்த பெண்ணை போல, வழி தவறிய தன் மகனுக்காக காத்திருந்த அந்த தந்தையைப் போல இயேசுவின் அன்பு நம்மை என்றும் சூழ்ந்திருக்கிறது. கல்லான நம்முடைய இதயங்களை இனிய சதையான இதயமாக மாற்றவல்லது. பயமின்றி நம்பிக்கையோடு அவரின் சன்னதியில் அவரை அணுகுவோம். அவரின் இரக்கத்தை பெறுவோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே இயேசுவின் திரு இருதயத்துக்கு உலகளாவிய தொடர் ஜெப வழிபாடு. உலகத்தில் போர் ஓய்ந்து அமைதி பெற திரு இருதய ஆண்டவரின் ஆசி வேண்டி. இயேசுவின் திரு இருதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடையப்பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லாவிடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளையெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்காக நாங்களும் காரணமாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு
பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கின்றோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கின்றோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் பிரதிநிதியாகிய திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் இறை நற்கருணையை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரக்கத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரம் என்றும் வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழுமனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் நம்பிக்கையில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கிறோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாயிருக்கின்ற புனித கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றுள்ளோம். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்க செய்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது
அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இதய அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தையினுடைய கடைசி வார்த்தையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க முதலில் நாம் அவரது தொடர்பில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவரது அருளை நிறைவாக பெற வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவை ஆடையாக அணிய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்துவின் தொடர்பில் நாம் எப்படி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று லூக்கா நற்செய்தியாளர் இயல் 15 இறை வாக்கியங்கள் 11 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தையில் விளக்குகின்றார். இளைய மகன் தந்தையின் தொடர்பிலிருந்து, தந்தையின் அன்பிலிருந்து விலகி வெகு தூரம் செல்கின்றான். தன்னுடைய சொத்தையும் இழக்கின்றான், சொந்த பந்தங்களையும் இழக்கின்றான், உறவையும் இணைக்கின்றான், உணவையும் இழக்கின்றான். அப்பொழுது அங்கு தந்தையினுடைய அன்பை எண்ணி பார்த்து மீண்டும் தமது தொடர்பை ஏற்படுத்துகின்றான். இளைய மகன் தொலைவில் வருகின்ற பொழுதே தந்தையும் ஓடி சென்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் பார்க்கிறோம், தந்தை சொல்கிறார், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். அதாவது நம்முடைய கருத்து பிரகாரம் இளைய மகன் தொடர்பில் இல்லாமல் இருந்தார், இப்பொழுது தொடர்பை ஏற்படுத்துகிறார். உறவு இல்லாமல் இருந்தார், இப்பொழுது உறவில் வாழ்கிறார். அன்பு இல்லாமல் இருந்தார், இப்பொழுது அன்பில் நுழைகிறார். எனவேதான் தந்தையும் அவருக்கு புதிய ஆடைகளை கொடுத்து, புதிய மோதிரம் கொடுத்து மீண்டும் தமது அன்பின் தொடர்பிலே ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக கிறிஸ்துவின் அருளை நாம் நிறைவாக பெற வேண்டும். இதற்கு உதாரணமாக சக்கேயுவை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி இயல் 19 இறைவாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய உள்ள இறை வார்த்தையிலே பார்க்கிறோம். இயேசுவை பார்க்க சக்கேயு விரும்புகிறார். அவரை பார்ப்பதற்காக ஓடி போய் காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொள்கிறார். அந்த இடத்திற்கு வந்தவுடன் இயேசு அண்ணாந்து பார்த்து சக்கேயுவை இறங்கி வர அழைக்கிறார். சக்கேயுவும் இறங்கி வந்து இயேசுவை தம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார். மிக சிறப்பாக சக்கேயு பாவ அறிக்கை செய்து இயேசுவினுடைய அருளை நிறைவாக பெறுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் பாவ அறிக்கை முழுமையாக செய்கின்ற பொழுது இறை அருளை நிறைவாக பெறுகின்றோம், மறந்து விடாதீர்கள். எனவேதான் அதன் பகுதியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவும் சக்கேவை பார்த்து, இன்று உம்முடைய உள்ளத்திற்கு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி தம்முடைய இறை அருளை நிறைவாக பொழிகின்றார். மூன்றாவது கருத்தாக கிறிஸ்துவையே ஆடையாக அணிய அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க
முதலிலே அவரது தொடர்பில் இருக்க வேண்டும், இரண்டாவதாக அவரது இறையருளை பெற வேண்டும், மூன்றாவதாக கிறிஸ்துவையே ஆடையாக அணிய வேண்டும் என்று பார்க்கிறோம். தொடக்கத்திலே பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் தாங்கள் செய்த தவறால் தந்தையினுடைய அன்பில் இருந்து தொடர்பு இருந்து விலகி செல்கிறார்கள். தொடக்க நூல் இயல் 3 இறைவாக்கியம் 21 பார்க்கிறோம். அவர்கள் தொடர்பை இழந்த பொழுது கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களை அணிய செய்கிறார். இந்த தோல் ஆடைகள் செய்து மீண்டும் தம்முடைய அன்பை கடவுள் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. பவுலடியாரும் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 35 கூறுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்று சொல்லி வினா எழுப்பி, வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா என்று சொல்லி எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இதிலே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த ஆடையின்மையா. நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவை நாம் ஆடையாக ஏற்கின்ற பொழுது அவரது தொடர்பில் இருக்கிறோம், அவரது அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்ற அர்த்தமாகும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், எஸ்தர் புத்தகம் இயல் 4 இறைவார்த்தை 1 பார்க்கிறோம். மொர்தெகாய் என்பவர் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுகிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மொர்தெகாய் எஸ்தர் அரசியின் அன்பை பெற்றவராக, அரசரின் பாதுகாப்பை பெற்றவராக தம்முடைய அழைப்பை, தம்முடைய உறவை, கடவுளுக்குள்ளாக தம்முடைய உறவை மீண்டும் புதுப்பிக்கிறார். தீமையின் எண்ணம் கொண்ட ஆமானை வீழ்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க கிறிஸ்துவையே ஆடையாக அணிய அழைக்கப்படுகின்றோம். தூய பவுலுடையார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இயல் 3 இறைவார்த்தை 27 கூறுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவையே அணிந்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொண்டீர்கள் என்று அழகாக எடுத்துரைக்கிறார். இந்த 3 பேருமே, இளைய மகனும் சரி, சக்கேயும் சரி, தூய பவுலுடையாரும் சரி, முதலிலே கிறிஸ்துவோடு தங்களை தொடர்பு படுத்தி கொண்டார்கள். பிறகு கிறிஸ்துவினுடைய அருளை நிறைவாக பெற்றார்கள். பிறகு கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்தார்கள். எனவே மாதா தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற சகோதர சகோதரிகளே, நீங்களும் கிறிஸ்துவோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அருளை நிறைவாக பெறுங்கள். பிறகு கிறிஸ்துவையே ஆடையாக அணியுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்க முடியும்.
இயேசுவின் பெயருக்கு மூவுலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுவே. இயேசுவின் பெயருக்கு மூவுலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுவே. இயேசுவே உம் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. இயேசுவே உம் புகழ் வாழ்க. இயேசுவே நீர் இதயத்தின் வேந்தன், என்னை தள்ளிவிடாதே. இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இப்பொழுது நம் மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்புவோமாக. திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் தூய ஆவியின் ஞானத்தையும் வல்லமையையும் கொடுத்து இவர்கள் உலகிற்கு உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்து இறை அரசை கட்டி எழுப்ப தேவையான ஆற்றலை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, போர்களாலும் வன்முறைகளாலும் துன்புறும் உலக நாடுகளுக்கு சமாதானத்தை அருளும். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக நேசித்து வாழும் மனதை தந்து உலகம் முழுவதும் அமைதியும் ஒற்றுமையையும் நிலைக்க அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். பசி, வறுமை, நோய், தனிமை மற்றும் துயரத்தில் வாழும் மக்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். உமது அன்பு கரங்களால் இவர்களை ஆசீர்வதித்து அவர்களின் குறைகளை களைந்து நிறைவாழ்வை அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதித்து அன்பு, பொறுமை, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையில் வளர செய்தருளும். குறிப்பாக பிரிந்திருக்கும் குடும்பங்களுக்கும் அமைதியின்றி தவிக்கும் குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக உலக இளைஞர்களையும் குழந்தைகளையும் எல்லா வகையான தீமையிலிருந்து காத்தருளும். குறிப்பாக தொலைத்தொடர்பு சாதனங்களை பொறுப்புள்ள முறையில் பயன்படுத்த அருளை தந்து உண்மை, நம்பிக்கை மற்றும் நல்லொழுக்கத்தில் வளர அவர்கள் வழிநடத்தவும் உமது அன்பை உணரவும் கனிவான இதயத்தை தந்து அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து உமது அன்பின் கருவிகளாக வாழும் அருளை தாரும். வெறுப்பு, சுயநலம் மற்றும் பாவத்திலிருந்து மனித குலத்தை விடுவித்து பொதுநலம், சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயம் உள்ள மக்களாக வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் உம் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டுள்ளோம். ஆமேன். இப்பொழுது நமது நன்றி மன்றாட்டுக்களை
நம் ஆண்டவரிடம் எழுப்புவோமாக. நற்கருணை நாதரே இறைவா, இன்று எங்கள் மீது பொழிந்த உமது அளவற்ற ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பின் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் எங்களை தாங்கும் உமது பிரசன்னம் எங்களுக்கு பலமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வாழ்வின் அருளையும் தினசரி தேவைகளையும் வழங்குகிறீரே, அதற்காக நன்றி. உமது இரக்கம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை முழுமையடையாது என்பதை ஒவ்வொரு தருணமும் உணர செய்வதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் எங்களை அன்புடன் அரவணைக்கும் அனைவரையும் தந்ததற்காக உமக்கு நன்றி. உமது கருணையால் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையாலும் சமாதானத்தாலும் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் பலவீனங்கள் மற்றும் பாவங்களுக்கிடையிலும் எங்களை மன்னித்து மீண்டும் எழுப்புகிறீரே, அதற்காக நன்றி. உமது பொறுமையையும் அன்பும் எங்களை தினமும் புதிய வாழ்விற்கு அழைத்து செல்வதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நற்கருணையில் வீற்றிருக்கும் எங்கள் நல்ல இயேசுவே, உமது திருப்பிரசன்னத்தில் தங்கி ஜெபிக்க இந்த அரிய நேரத்தை அளித்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் இதயங்களை உமது அன்பு, சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியால் ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே சரணம், 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 இயேசுவே சரணம். இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். பாவ சுமையில் வாழும் மனம் சிறுமை நீங்கி வாழ, பாவ சுமையில் வாழும் மனம் சிறுமை நீங்கி வாழ. இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். உறவை வெறுத்து நின்றேன், மனம் மாறி உன்னில் இணைய. உறவை வெறுத்து நின்றே மனம் மாறி உன்னில் இணைய. இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம்.
துயரம் தொடரும் போது என் துணையாய் நீயும் தொடர. துயரம் தொடரும் போது என் துணையாய் நீயும் தொடர. இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். நெஞ்சம் பதரும் போது உன் அன்பில் நனைந்து மகிழ. நெஞ்சம் பதரும் போது உன் அன்பில் நனைந்து மகிழ. இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். உன்னில் இணைந்த கொடியாய் மிகுந்த கனிகள் தந்து வளர. உன்னில் இணைந்த கொடியாய் மிகுந்த கனிகள் தந்து வளர. இயேசுவே சரணம் சரணம், உன் இதயமே சரணம் சரணம். 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 இயேசுவின் திரு இருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீ செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடும் சான்கிடையாக வீழ்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோக்க செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இறை சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். இறை இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமேன்.
இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோப்பின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோப்பின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசையா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க
தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி மாணவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவின் திரு இருதயமே, எம் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எம் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எம் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.